என்னடி என்ன ரொம்ப சீரியஸா எழுதிட்டு இருக்க? அக்கா நீ வந்துட்டியா? உன்னதான்க்கா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தியா? ஆமாங்கா. அது சரிடி, நீ என்ன எழுதிட்டு இருந்த அத சொல்லு. அக்கா அது வந்து லவ் லெட்டர். என்னது லவ் லெட்டரா? ஆமாங்கா லவ் லெட்டர் தான். என்னடி இதெல்லாம்? வீட்டுக்கு தெரிஞ்சா உன்னை வெட்டி போட்டுருவாங்கடி. சரி, யாருக்கு லவ் லெட்டர் எழுதுன? ஐயோ அக்கா உனக்கு தெரியும். என்னது எனக்கு தெரியுமா? ஹே, என்னடி சொல்ற? அக்கா என்னக்கா இது கேள்வி? அர்ஜுன் மாமாக்கு தான். நாசமா போச்சு. ஐயோ, ஹே ஹே, நீ அடங்கவே மாட்டியாடி? ஏற்கனவே அர்ஜுன் பேரை கேட்டாலே அப்பாவும் தாத்தாவும் டென்ஷன் ஆகுறாங்க. அவரை எப்படா என்னடா பண்ணலான்னு இருக்காங்க. ஏய், இந்த லட்சணத்துல நீ அவருக்கு லவ் லெட்டர் வர எழுதுறியா நீ? என்னக்கா ஹெல்ப் பண்ண வேண்டிய நீயே இப்படி எல்லாம் பயமுறுத்துனா என்ன அர்த்தம்? நீ கட்டாயம் உதப்படுவேன்னு அர்த்தம். அக்கா இதுக்கே இப்படி சொல்றியே, அது அர்ஜுன் மாமா கிட்ட கொடுக்க போறது யாருன்னு தெரியுமா? யாரு? நீதான். ஏய், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. லவ் பண்ற அளவுக்கு தில் இருக்கு, லெட்டர் எழுதுற அளவுக்கு தில் இருக்கு, ஆனா அது குடுக்க மட்டும் தில் இல்லையா? என்னாலலாம் முடியாது, நீயே குடுத்துக்கோ. அக்கா 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 ப்ளீஸ்கா ப்ளீஸ்கா, என் செல்லம்ல. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் லவ். இதுக்கு முன்னாடி நான் யாருக்குமே கொடுத்ததே இல்லக்கா. ஓஹோ, அப்ப நாங்க 4 பேருக்கு லெட்டர் எழுதி கொடுக்கறோம் பாரு. ஐயோ அப்படியெல்லாம் இல்லக்கா. தனக்கு தானா அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இது எல்லாமே எட்டி பாக்கும். அடுத்தவங்களுக்கு நான் ஒண்ணுமே இருக்காது. நீ வேணும்னா கார்த்தி மாமாவுக்கு ஒரு லெட்டர் எழுதித்தா, நான் எப்படி கரெக்டா போஸ்ட்மேன் வேலைய பாக்குறேன்னு. நீ செய்வடி, நீ செய்வ. ஏற்கனவே எனக்கு தெரியாம மெசேஜ் அனுப்புனவதானே நீ. முடிவா சொல்றேன்டி, உனக்கு வேணும்னா நீயே குடுத்துக்கோ, என்ன இதுல இழுக்காத. அக்கா அப்படி சொல்லாத, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ்கா ப்ளீஸ்கா ப்ளீஸ்கா. அர்ஜுன் மாமா உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நானே அவர்கிட்ட நேர்ல போய் லவ் லெட்டர் கொடுத்தா அது அவ்வளவு நல்லா இருக்காது. அதுவே நீ போய் கொடுத்தனா உன் மனசுல அவருக்கு இடம் இல்லன்னு தெளிவா புரிஞ்சிரும். ஏன் மனசுல அவர் இருக்காருன்னு தெளிவா தெரிஞ்சிரும். அதனாலதான் உன்கிட்ட கொடுக்க சொன்னேன். ப்ளீஸ் ப்ளீஸ்கா, நீ கொடுத்தா மட்டும் போதும், மத்தத அவரே புரிஞ்சுக்குவாரு. அதுக்கப்புறம் அவரை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். என் செல்லம்ல ப்ளீஸ்கா ப்ளீஸ்கா. பெரியமா. ஐயோ என்னடி 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிக்கிட்டு இருக்கோமா. ஏய் என்னடி ஒழுங்கா இல்லாம என்னடி பேச்சு வேண்டியது கிடக்கு? அம்மா, எப்ப பார்த்தாலும் என்னைய குறை சொல்லிட்டு இருப்பியா? முதல்ல அவள என்னன்னு கேளு. அக்கா என்னடி அக்கா? ஒண்ணும் இல்ல, அவ பயங்கரமா அடி வாங்க போறான்னு நினைக்கிறேன். ஏண்டி வீட்ல அவ்ளோ வேலை கிடக்கு, அத செய்ய ஆளை காணோம். சின்ன புள்ள கூட உனக்கு என்னடி வேலை? அக்கா உளறிடாத. அம்மா, யார் மச்சன பண்ணு, யார் மச்சன பண்ணு? இவளா? வேற யாரு? அவதான். சரி வாங்க வந்து வேலையை பாருங்க. அம்மா மாமா நாங்க வந்துடுறோம், நீங்க போங்க. அதானே, கூப்பிட்ட உடனே வந்துட்டா தலையில இருக்கிற கிரீட் அப்படியே கீழே இறங்கிடும்ல. வாங்க வந்து தொலைங்க. சரிம்மா. அக்கா அம்மா போயிட்டாங்க. இந்தா ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோக்கா. இது எப்படியாவது அர்ஜுன் மாமா கிட்ட தந்துறேன். இது வெறும் பேப்பர் இல்ல, என்னோட ஹார்ட், இதயம். ஹேண்டில் வித் கேர். ஏய், நீ பைத்தியம் புடிச்சு அலையற. எனக்கு என்னமோ நீ வீட்ல மாட்டிக்கிட்டு நல்லா அடி வாங்க போறியோன்னு தோணுது. அக்கா அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அக்கா இத அர்ஜுன் மாமா கிட்ட சேர்த்துரு. தேங்க்ஸ்கா. ஹேய், நான் குடுக்கறேன்னு சொல்லவே இல்லையே. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் செல்லம்ல, என் அக்கால. போ 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 ப்ளீஸ் ப்ளீஸ். அக்கா அக்கா ப்ளீஸ் கா, போய் குடுக்கா. அக்கா நீதான்க்கா ஹெல்ப் பண்ணனும். புடிக்கா, எடுத்துட்டு போய் குடுக்கா. ஐயோ அக்கா ப்ளீஸ்கா, அவர் அங்கதான் எங்கயாவது இருப்பாரு, போய் குடுத்துறேன். அக்கா ப்ளீஸ்கா. இப்போ நான் என்னடி பண்ணனும்ங்கற? அக்கா அக்கா ப்ளீஸ்கா, அங்கதான் இருப்பாரு, போ போக்கா. அன்பு, உனக்கு இதெல்லாம் தேவையா?
அந்த ஸ்வேதா தான் சொன்னான்னா உனக்கு எங்க அறிவு போச்சு? கையை நீட்டி லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்க. ஸ்வேதா, உனக்கு புத்தி ஏண்டி இப்படி போகுது? நீ லவ் பண்ணதே தப்பு, இல்ல லவ் லெட்டர் வேற எழுதுற, அதையும் என்ன வச்சு கொடுக்க ட்ரை பண்ற. எல்லாம் என் தலையெழுத்து. ஓ சாரி சாரி. வசு, என்ன பார்க்க வந்தியா? இல்லையே. ஐயா, நான் அதுக்கு உன்னை பார்க்க வரணும். ஓகே. குடு குடு குடு. ஏய் இரு. ஏய், என்ன பார்க்க வரலன்னு சொல்லிட்டு என்னதானே சைட் அடிக்கிற நீ? நான் உன்னை சைட் அடிக்கிறேனா? நீ உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா இல்லையா? சைட் அடிக்கிற மூஞ்சியா இது? என்ன வசு அப்படி சொல்லிட்ட? ஒரு பொண்ணுங்க பட்டாலுமே என் பின்னாடி இருக்கு. நினைப்புதான் பொழப்ப கெடுக்குமா? வசு, நீங்க வந்து நின்னு 2 நிமிஷம் ஆகுது. தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்க, திரும்பி திரும்பி என்னையே பாத்துக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் வசு? வசு இங்க பாரு, நீ வெக்கப்படாத. நீ என்னோட வைஃப், நீ என்ன தாராளமா சைட் அடிக்கலாம். வசு, உனக்கு அந்த உரிமை இருக்குடா. எப்படா நீ இந்த வீட்டை விட்டு போவேன் நான் இருக்கேன். நான் உன்னை சைட் அடிக்கிறேன்னா நல்லா இருக்கும் கதை. ஏய், என்னது இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. புரிஞ்சு போச்சு. மாமாவுக்கு ஆசையா லவ் லெட்டர் எடுத்துட்டு வந்திருக்க, ஆனா குடுக்கறதுக்கு வெக்கம். கரெக்டா? டேய், நான் உனக்கு லவ் லெட்டர் கொடுக்கறேனா? உன் புத்தி எப்படி போகுது? இரு இரு இரு, அப்படி என்ன நான் தப்பா கேட்டேன்? லவ் லெட்டர் தானே கேட்டேன். இது ஒன்னும் லவ் லெட்டர் இல்ல. அப்படியே லவ் லெட்டர் எழுதுறதா இருந்தாலும் அதையே நான் உனக்கு எழுதணும். அப்போ இது லவ் லெட்டர் இல்ல. இல்ல. ஷோ. ஓகே, நான் போய் என் வேலையை பாக்குறேன். அப்ப இது லவ் லெட்டர் இல்ல, நான் வேலையை பாக்குறேன். போ. குடு 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 குடு. ஐயோ இரு, நீ வேற. ப்ளீஸ் ப்ளீஸ் கொடுத்துரு. இரு. என்னது வர மாட்டேங்குது? வாங்கடா வாங்க. குடு. வாங்க வாங்க. வாங்குறானா பாரு, வாங்கி தொலைடா. குடு. ஐயோ இரு. பார்த்து தொலைக்க மாட்டானே. ஐயோ அக்கா, குடு குடுன்றல. என்னதான் பிரச்சனை? ஏய் இரு. குறுக்க நின்னுகிட்டு. ஏய் இரு. இரு இரு, தண்ணி எடுத்துட்டு வர. ஏய், என்ன கிண்டலா? இந்த குடி. என்னது? ஐயோ ஐயோ. ஏய், உன் பிரச்சனை என்ன? லவ் லெட்டரா இல்லையான்னு சொல்லனா சொல்ல மாட்டேங்கிற. நீயா குடுக்குற, நீயா புடிங்கிற. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுமா? இந்த குடும்பத்துல நடக்கிற எல்லாத்தையும் சொல்லணுமா உன்கிட்ட? வசு, இங்க பாரு, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்குள்ள ஒளிவு மறைவே இருக்க கூடாது. அது புருஷன் பொண்டாட்டிக்கு, வேலைக்காரனுக்கும் எஜமானிக்கும் இல்ல. சரி, நீ குடுக்க வேண்டாம். அந்த பேப்பர்ல அப்படி என்னதான் இருக்குன்னு காட்டிட்டு போயா. இது மளிகை சாமான் லிஸ்ட். அவ்வளவுதானே? கூட நான் வேணா வாங்கிட்டு வரேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். அதெல்லாம் தர முடியாது. இது என்னங்க, இதெல்லாம் அநியாயமா இருக்கு. மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர்றது நானு, லிஸ்ட் கொடுக்காம இருந்தா நான் எப்படி போய் வாங்கிட்டு வரது? ஏய், ரொம்ப பேசாத. இது அப்பா என்ன போய் வாங்கிட்டு வர சொன்ன லிஸ்ட். இதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஓ ஓகே, மாமா ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னாரா? அப்ப சரி அப்ப சரி. இப்படி வரவங்க போறவங்க கிட்டலாம் பேசிட்டே இரு. இன்னைக்கு நீ ஒட்டடை அடிச்சு முடிக்கவே மாட்டேன். நீ உன் வேலைய பாரு, நான் ஏன் வேலைய பாக்குறேன். வசு, அட வா. வசு, 1000 பேர் வந்து போனாலும் சரி, நான் பேசவே மாட்டேன். ஆனா நீ வரும்போது நான் பேசாம எப்படி இருக்க முடியும்? டேய், நீ உளறத நிறுத்தவே மாட்டியா? பரவாயில்ல வசு, நான் இப்படியே இருந்துட்டு போறேன். போதுமா? போட்டா லூசு.
லெட்டர். என்னதான் எழுதிருக்கான்னு பாப்போமா? அன்பு அர்ஜுன் மாமா அவர்களுக்கு. உன் அன்பை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஸ்வேதா எழுதுவது. அன்பு அர்ஜுன் மாமா. ஏண்டி சொல்ல மாட்டேன்? இந்த லெட்டர் மட்டும் அப்பா கைக்கு போச்சுன்னா அப்போ தெரியும் அன்பு கிடைக்குமா இல்ல வம்பு கிடைக்குமான்னு. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள அன்பை எதிர்நோக்கும் ஸ்வேதா. இதெல்லாம் எங்க உருப்பட போதோ தெரியல. ஒரு பக்கம் அர்ஜுன் தொலைனா புதுசா இவ வேற ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. மஞ்சுளா, மஞ்சுளா, என்னங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சம்பந்தி வீட்ல இருந்து போன் வந்துச்சு. நாளைக்கு நாள் நல்லா இருக்கான், முகூர்த்த புடவை எடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. நம்ம வீட்ல இருந்து நீ, ஸ்வேதா, அன்பு 3 பேரும் கூட போயிட்டு வந்துருங்க. சரிங்க. புரிஞ்சுதா? சரிங்க. உன் அன்பை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஸ்வேதா ரொம்ப முக்கியம் இருக்கிற பிரச்சனை. அன்பு, அப்பா. என்னம்மா அன்பு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே. ஏன் மொழியே அப்படிதான். அப்பா நீங்க சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லம்மா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முகூர்த்த புடவை எடுக்க கூப்பிட்டாங்க. நீ ஸ்வேதாவை அழைச்சிக்கிட்டு அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. நாளைக்கா? புடவை எடுக்கவா? ஆமாம்மா, நாளைக்கு தான். ஏன், அதுல என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்ப போயிட்டு வந்துருங்க. அது இல்லப்பா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு கோயிலுக்கு விளக்கு போடணும். வேணும்னா நான் கோயிலுக்கு போயிட்டு நேரா கடைக்கு போயிடுவா. சரி, போயிட்டு வந்துருமா. துணையா இவ. அக்கா வாயே. விட்ரி, இப்ப எதுக்கு என்ன எடுத்துட்டு வர சொல்லு. ஏன், எதுக்குன்னு தெரியாதா? அப்பாக்கு முன்னாடி கேட்க கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ற. ஆமா, போன காரியம் என்ன ஆச்சு? எதை பத்தி கேக்குற? இந்திய பொருளாதாரத்தை பத்தி. என்ன ரொம்ப சோதிக்காதக்கா. அர்ஜுன் மாமா கிட்ட லெட்டர் குடுத்தியே, அவர் படிச்சாரா? என்ன சொன்னாரு? பதிலுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புனாரா? சொல்லுக்கா, அப்புறமா என்ன பார்த்து முறைச்சுக்கலாம். அந்த லெட்டரை படிச்சுட்டு அவர் என்ன சொன்னாருன்னு மட்டும் சொல்லு. இதெல்லாம் சுத்தமா சரியில்லை ஸ்வேதா. ஏதோ நீ குடுக்க சொன்னீன்னு தான் நான் அர்ஜுன் கிட்ட கொடுத்தேன். அவனும் படிச்சுட்டான். போதுமா? சூப்பர்க்கா, சூப்பர். அவர் என்னக்கா சொன்னாரு? ஸ்வேதா எங்க, ஸ்வேதா எங்கன்னு துடிச்சிருப்பாரே. ஒரு கன்றாவியும் துடிக்கல. லெட்டரை கொடுத்தேன், பிரிச்சு படிச்சான். உடனே அத கிழிச்சு போட்டுட்டான். போதுமா? லெட்டர் எழுதுற லெட்டரு உன்னை என்ன பண்றன்னு பாரு. என்னக்கா சொல்ற? லெட்டரை கிழிச்சு போட்டாரா? ஆமா ஸ்வேதா, சுக்குநூறா கிழிச்சிட்டான். அது கூட பரவாயில்ல, அவன் சொன்னதுதான் என் மனசு ஆறவே இல்ல. அப்படி என்னக்கா சொன்னாரு? இதுல எனக்கு துளியோ விருப்பம் இல்ல, இது ஸ்வேதா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னா. அதாவது நான் உன்கிட்ட அவனுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லணுமா? இதெல்லாம் எனக்கு தேவையா? என்னேவா லெட்டர் கொடுக்க சொல்ற? இதோட லவ் சாப்டர் க்ளோஸ். ஸ்வேதா, நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு. உன் காதல புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் ஒன்னும் நல்லவன் இல்லடி. நீ அவனை மறந்துரு. ஏய், நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா நான் சிரிக்கிற? என்னாச்சு உனக்கு? அக்கா, அவர் லெட்டரை படிச்சுட்டு சமாதானம் சொல்லிருந்தா கூட நான் இவ்ளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னடி உளற? ஆமாங்கா, அர்ஜுனோட ஸ்பெஷலே அதான். பாக்குற பொண்ணுங்க காதல எல்லாம் ஏத்துக்கிற சராசரி ஆம்பளை இல்ல அர்ஜுன். அவர் இன்னும் உன் மேல உள்ள காதல, ஐ மீன் வசு மேல உள்ள காதல கெட்டியா பிடிச்சிருக்காரு. அவரோட இந்த வெறித்தனமான லவ் தான் என்ன சின்சியரா லவ் பண்ண வைக்குது. ஏய் புடி பைத்தியம், அவன் என்ன லவ் பண்றானா? அவனை இவ லவ் பண்றாளாம். ஐயோ கடவுளே, என்ன ஏன் இப்படி பைத்தியங்களுக்கு நடுவுல மாட்டி விட்ட? அக்கா, அன்பு காட்டுறது பைத்தியக்காரத்தனம்னா நான் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீ என்ன வேணா பேசு, ஆனா டயலாக் மட்டும் பேசாத. அக்கா,
லவ்ல பொறுமை அவசியம். அர்ஜுன் மாமாவை பாரு, எப்படி பொறுமையா உனக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த வீட்ல இருக்காரு. அந்த பொறுமை உனக்கு இல்ல. நீ எல்லாம் லவ்வுக்கு செட்டே ஆக மாட்ட. ஆனா எனக்கு அந்த பொறுமை நிறையவே இருக்கு. சோ நான் அர்ஜுனை லவ் பண்ணதா போறேன். அவர் ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி, எனக்கு லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தர் இருந்தா அது அர்ஜுன் மாமாவா தான் இருக்கும். ஏய், என்னடி என்னென்னமோ பேசுற? சொன்னா கேளுடி, இதெல்லாம் நடக்காதுடி. இல்லக்கா, உன்ன மாதிரி 3 வேளை சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. யாரு? நானா? நீதான். ஆனா இந்த ஸ்வேதா அப்படி இல்ல. நான் நினைச்சதை அடையாம விடவே மாட்டேன். அதுக்கு பல திட்டங்களை கைவசம் வச்சிருக்கேன். சரி, என்னவோ பண்ணி தொலை, என்ன விடு. ஏய், இப்படி எஸ்கேப் ஆனா எப்படி? அப்புறம் யாரு எனக்கு ஹெல்ப் பண்ணுவா? யார் ஐடியா கொடுப்பா? என்ன ஏண்டி படுத்துற? இப்ப நான் என்னதாண்டி பண்ணணும்? நீ எதுவும் செய்ய வேணாம். நான் என்ன செய்ய போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சொல்லி தொலை. இப்படி வெறுப்பா மூஞ்சி வச்சுக்கிட்டு கேட்டா நான் சொல்ல மாட்டேன். சிரிச்ச மாதிரி கேக்குற, சொல்லு. அது அது இன்னைக்கு நைட்டு அர்ஜுன் மாமா மாட்டு கொட்டகையில தான் படுத்துட்டு இருப்பாரு. நான் அப்போ ஒண்ணும் இல்ல, நானும் அவர் பக்கத்துல போய் படுத்துக்க போறேன். என்னடி இதெல்லாம்? பாத்தியா பாத்தியா, எல்லாம் தெரிஞ்ச நீயே ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்ட. அப்படிதான் இந்த வீட்ல யார் பார்த்தாலும் தப்பா நினைப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அடி பாவி. அப்புறம் வேற வழியே இல்லாம குடும்பமானத்தை காப்பாத்த என்ன அர்ஜுன் மாமாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கிழிப்பாங்க. அப்படியே இவங்க பண்ணி வச்சாலும் அவன் ஒத்துக்கணுமே. அவர் ஆரம்பத்துல அடம் பிடிப்பாருதான். ஆனா போக போக என் காதலால அவரை நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். என்னது? காதலால கண்ட்ரோல் பண்ண போறியா? ஆமா. ஏய், ரொம்ப அன்கண்ட்ரோல்டா போயிட்டு இருக்க நீ. அர்ஜுன் பக்கத்துல உன்னை பார்த்தா அவருக்கு உன்னை கட்டி வைக்க மாட்டாங்க. வேணா உன்னை இந்த தூண்ல கட்டி வச்சு உன் தோலை உரிப்பாங்க. என்னக்கா பயம் காட்டுறியா? உண்மையா காதலிக்கிறவங்களுக்கு பயமே இருக்காது. ஐயோ, கண்டபடி உளறாளே. சொன்னா கேள்றி. கேட்க மாட்டேன். நான் சொன்னது சொன்னதுதான். நான் பிளான் பண்ணத நிறைவேத்தாம விட மாட்டேன். அடைஞ்சா அர்ஜுன் மாமா தான், அதுல மாற்றமே இல்ல. வெயிட் அண்ட் வாட்ச். ஏய் 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 ஸ்வேதா, ஏய் ஸ்வேதா, ஐயோ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வில்லங்க வந்து கதவு தட்டுது. நான் என்னத்த பண்றது? இந்த ஸ்வேதா ஏன் இப்படி ஆயிட்டா? சின்ன குழந்தைங்க நெருப்பத்தோட ஆசைப்படுற மாதிரி அவ அர்ஜுனத்தோட ஆசைப்படுறா. நெருப்புன்னா சுட்டதும் கையை எடுத்துடலாம். ஆனா இது வாழ்க்கையாச்சே. அது புரியாம இவ ஏதாவது விளையாட்டுத்தனமா பண்ணி வச்சான்னா என்ன நடக்கும்னே தெரியலையே. ஏ அன்பு, ரொம்ப யோசனையாவே நடந்துகிட்டு இருக்க. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, லைட் அணைச்சிட்டு படுக்க வேண்டியதானே? அதத்தாம்மா யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன லைட் அணைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஐயோ விடுமா, கிளம்புமா, நான் தூங்கணும். அம்மா, ஸ்வேதாவை பாத்தியா? எங்க இருக்கா? ஸ்வேதாவா? அவ பெண் பக்கம் மாட்டு தொழுவத்து பக்கம் போயிட்டு இருக்கிறத பார்த்தேன். மாட்டு தொழுவத்துக்கா? ஆமாண்டி, மாட்டு தொழுவு பக்கம் தான் போயிட்டு இருந்தா. ஆமா, அதுக்கே நீ இப்படி அதிர்ச்சி ஆகுற? நான் ஒன்னும் அதிர்ச்சி ஆகலையே. காலகாலத்துல தூங்கலாமேன்னு தான் சொன்னேன். அத நீ சொல்றியா? நீ ஃபர்ஸ்ட் முதல்ல தூங்குடி. ஐயோ, இவ சொன்ன மாதிரியே செஞ்சிருவா போல இருக்கே. அவ மட்டும் அர்ஜுன் பக்கத்துல படுத்து அத தாத்தாவோ அப்பாவோ பார்த்தாங்கன்னா அதோட அர்ஜுன் கதையும் அவ்வளவுதான், ஸ்வேதா கதையும் அவ்வளவுதான். என்ன பண்றது? வேற வழியே இல்ல. 2 உயிரையும் காப்பாத்தணும்னா எதுவும் தப்பு இல்ல. இதை மட்டும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். கடவுளே என்ன காப்பாத்து. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நல்லபடியா போயிருச்சுன்னா வர திருவிழால ஸ்வேதா கலகு குத்தி காவடி எடுக்க வைக்கிறேன்.
மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதே பித்தா பித்தா பித்தாதே மலம ஓ பாட்டு வேற கேக்குதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லா ஜாலியா இருக்கிறது பாரு ராஸ்கல். நான் இங்க வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன், இவனுக்கு பாட்டு கேக்குது. இருடா வரேன். என்ன? மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதே மலம வசு வாட் a சர்ப்ரைஸ். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேற எதுக்கு தான் குறைச்சலு? ஆமா இந்த நேரத்துக்கு இங்க எதுக்கு வந்த? மாமாவை பார்க்கணும்னு ஆசையா? சரி சரி அதை விடு. சூப்பர் சாங்கு, அத நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு யோசிச்சேன். கரெக்டா நீ வந்துட்ட. டான்ஸ் ஒண்ணுதான் கேடு. இத பாரு, நானே கடுப்புல இருக்கேன். இப்படி எதையாவது பேசி வெறுப்பேத்திக்கிட்டு இருந்த மம்மட்டி எடுத்து ஒரே போடா போட்டுருவேன்.